அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையும் இந்த சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்று இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நல்ல ஒரு சுப முகூர்த்த நாளாக இருக்குது. பல ராசிக்கு நல்ல ஒரு யோகம் தர விதமாக தான் இருக்குது. அதனால் நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போது தினப்பலனுங்கிறது குறிப்பாகவே சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு உங்களோட ராசிக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற இடங்களை பார்த்து மற்ற கிரகங்களோட பார்வைகள் எல்லாமே பார்த்து தான் பலன் சொல்லப்படுது. இது பொது பலன் தான். உங்களோட ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கோ, தசாபுக்திகள் எப்படி இருக்கோ, கோச்சாரம் எப்படி இருக்கோ அதுக்குண்டான பலன்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆகும். இன்றைய தேதி பார்த்திங்கன்னா 20/2/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா திருதிய திதி மாலை 2:36 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:06 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் அமிர்த யோகமும் கலந்த மாதிரி இருக்குது. சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:29க்கும் சூரியன் மறைவு மாலை 6:16க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:54 12:22 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பகல் 3:19 4:47 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 7:57 9:26 வரைக்கும் இருக்குது. இப்போது திருதிய திதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாட்டு இசை அனைத்து விதமான அழகு கலை வேலைகள் செய்கிறதுக்கும் வீடு கட்ட துவங்கிறது குடிப்புகுதல் சிறந்தது. சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு திதி தான் திருதிய திதியாக இருக்குது. உத்திரட்டாதி திதியில் நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, சீமந்தம், பெயர் வைக்க, ஆலயம் கோபுரம் கட்டத்துவங்க, குளம் கிணறு வெட்ட, காது குத்த, திருமணம், ஒப்பந்தம் கழுத்திட, பயணம் மேற்கொள்ள ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு போட்டி, ரிஷப ராசிக்கு சினம், மிதுன ராசிக்கு தேர்ச்சி, கடக ராசிக்கு உயர்வு, சிம்ம ராசிக்கு சினம், கன்னி ராசிக்கு செலவு, துலாம் ராசிக்கு வரவு, விருச்சிக ராசிக்கு முயற்சி, தனுஷ் ராசிக்கு பரிவு, மகர ராசிக்கு பாராட்டு, கும்ப ராசிக்கு சிந்தனை, மீன ராசிக்கு வெற்றியாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகிறது எல்லாரும் ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் இன்றைய கிரகநிலைகள் நிறைய விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டியது கவனமாக இருக்குது. ஏன்னா முதல் ராசியான மேஷ ராசிக்கு கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட கிரகநிலைகள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சந்திரனும் சனியும் 12ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக கையாள வேண்டியது அவசியம். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. ப்ரொஃபஷ்னலாக வேலைகளை பாருங்கள். பக்குவமாக எல்லாருக்கூடையும் பேசி பழகிறது நல்லது. உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படலாம். பசங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பணி சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை கொண்டு போங்க. பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்துக்குங்க. நாளை பொறுத்தளவுக்கு பெருசாக சாதகமான பலன்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் நீங்கள் உங்களோட கடின முயற்சி, கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மனசுக்குள்ளே எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருக்கும். பொறுமையும் நிதானமும் ரொம்பவே அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கும். அதே நேரங்களில் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிட்டு செலவுகள் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலை விதத்தை பார்த்திங்கன்னா ஏதோ மெத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் காலையில் வெளியில் போயிட்டு லேட்டாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலைகள் தடைப்படுறதுக்கும் நிலுவையில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று வெள்ளிக்கிழமை, இன்றைய நாள் வேலைகளை கண்டிப்பாக இன்றைக்கி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் வேலைகளை தள்ளி போடாதீங்க.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப மகிழ்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது தொணக்கிட்ட குறைஞ்ச புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் உங்களோட மனநிலையை மாற்றி கேஷுவலாக பேசி பழகிறது நல்லது. முடிஞ்சால் அவங்கள விசேஷங்களில் கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா கையில் பணம் இல்லை, மனசில் ஒரு பயம், ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கனால குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நிதானமாக நாளை கொண்டு போங்க. வார்த்தைகளில் பார்த்து நிதானமாக பயன்படுத்திக்கோங்க, நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பணத்தை செலவு செய்யும் போதும் பணத்தை கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நிதி வளர்ச்சி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து செய்யுங்க. பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவோ கொடுக்கல் வாங்கலோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாமல் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். எந்த ஒரு குறையும் கிடையாது. உங்களுடைய நாள் இது. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் கண் மூடிட்டு வெற்றிகளும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பாக உங்களோட நாளை கொண்டு போகிறதுக்கான வாழ்த்துக்கள். இன்று உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார், 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 11ஆம் இடத்துல சனி பகவானும் சந்திரனும் இருக்காங்க. இன்று தொழில் தொடர்பான நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். திடீர்னு நல்ல ஒரு செய்தி வந்து கிடைக்கிறது, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இல்லைன்னா புதிய வேலைவாய்ப்புக்கான செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளையும் சாதகமான பலன் கிட்டும். வேலை செய்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற விதமாக இருக்கும். வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, நல்ல ஒரு பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு சில குடும்ப விஷயமோ பண விஷயமோ ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் நாள் முழுக்க உங்களோட நாளில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி மகிழத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை கவனமாக செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேலதிகாரிகளோட ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது மூலிமா மனசு திருப்தியாக உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. வேலைகளையும் ஈஸியாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் செஞ்சு பாராட்டுகள் பெறக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்றைக்கி தொணக்கூட ரொம்பவே அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமும் பாதகமாக இல்லை. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இனிமையான தருணங்கள் இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 2 பேரும் பொருத்தமான ஜோடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். எதிர்கால நலன் குறித்து முடிவெடுக்கிறதுக்கும் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்கிறதுங்கன்றதை யோசிக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கோங்க. பசங்களோட எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். நேற்றே வர ஆரம்பிச்சிருக்கு. கையில் பணம் நல்லாவே இருக்குது. சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிதி நிலைமையில் சுதந்திரமாக இன்றைக்கி செலவு செய்வீங்க. மனசுக்கு நிறைவாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது, உறுதி இருக்குது, சுறுசுறுப்பும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறதுனால நாள் உங்களுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் போகும். எந்த கவலையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் கொஞ்சம் வளர்ச்சிகள் தெரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாள் முழுக்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஏதோ ஒரு புதுசாக வேலைவாய்ப்போ இல்லைன்னா வியாபாரத்தில் புதிய முதலீடுகளோ எந்த ஒரு அதே நேரங்களில் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கோ சின்ன சின்ன வாய்ப்புகள் எது கிடைச்சாலும் பெரிய அளவில் இல்லைனாலும் சின்னதாக பார்த்து பலன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சியும் சம்பாத்தியம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ராசியில் குரு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது இருக்கார், 8ஆம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் சறுக்குனாலும் ஆனால் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஒன்றும் பாதிப்புகள் இல்லை. 9ஆம் இடத்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவும் 10ஆம் இடத்து சந்திரனும் சனி பகவானும்
கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கூட பிறந்தவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. வேலை விஷயமா பயணங்களில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்கான பலன்களை காண்பீங்க. நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிற விதமாக தான் நாள் இருக்குது. சாதகமாகவும் உற்சாகமாகவும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. அங்கீகாரம் உண்டு. நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்கள் உங்களோட வேலைகளை செய்கிற விதத்தில் பிரமிப்பும் அடுத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏற்படுத்தி நீங்கள் நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கிறது நல்லது. மிஸ் பண்ணாமல் ஜாலியாக உங்களோட வேலைகளை அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக செய்கிறதுல கொண்டாடி மகிழக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் நிறைவாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு துணையை கூட நல்லுறவு வளர்த்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் அனுசரணையான போக்கு இருக்குது. அது 2 பேருக்கும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் துணைக்கிட்ட இருந்து கிடைக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நிறைவாகவும் திருப்தியாகவும் நாள் இருக்குது. பணமும் நல்லா இருக்குது. மகிழ்ச்சியாக காதலர்களும் சரி கணவன் மனைவியும் சரி ஒன்றா வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியை நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும். முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும். சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியை அதிகரிக்கும். நீங்கள் பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சின்ன சின்ன முதலீடுகள் மூலிமா பணத்தை முதலீடு செஞ்சு லாபம் காண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை கரெக்டாக கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஜாலியாக நாளை கொண்டாடலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதத்தில் இருக்கும்னா கொஞ்சம் நேற்று வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்களில் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளிப்பாடும் கொஞ்சம் ஆறுதலும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்கு நிறைவாக இல்லைனாலும் நாள் கொஞ்சம் அமைதியாக போகிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. 2ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவானும் சந்திரனும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் கொஞ்சம் சர்க்கிள்கள் இருக்கத்தான் செய்து வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள், பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் பக்குவமாக கையாண்டால் தான் அது நாளாக இருக்கும். இன்று வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. எடுக்கிற முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்களே தடையாக இருக்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்காது. அது தள்ளி போய் தான் கிடைக்கும். அதனால் அந்த உதவியை நம்பி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். வெளியில் போனீங்கன்னா மனசுக்கு அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்களில் உணர்வுபூர்வமாக செயல்படுறதை விட நாளை யதார்த்தமாக கொண்டு போகிறது நல்லது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அமைதியான அணுகுமுறை ரொம்பவே தேவை. சிறப்பாக சிந்தித்து செயல்படுங்க. மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாக்குவாதம் தவிர்த்துருங்க. இது மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது. நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முடியாது. ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட வேலைகளையும் சரி முறைப்படுத்தி செஞ்சிங்கன்னா நல்லது. ஏன்னா ஏனோ தானோன்னு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட கடுமையாக நடந்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களும் நிறைய பொறுப்புகள் காரணமாக செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, தடைப்படுது. அதெல்லாம் உங்கள் துணைக்கிட்ட கடுமையாகவும் எரிச்சலாகவும் காட்டினீங்கன்னா அது 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படவும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக போங்க. நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது. சின்ன சின்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் அவங்களோட விருப்பப்படி சுமூகமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா பசங்களால் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுங்க. வீண் விரயங்களை பண்ணாமல். ஏன்னா
அத்தியாவசிய தேவைங்கிறவுடைய அவசர தேவை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தில் கையிருப்பு இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பருவநிலை மாற்றம் காரணமாக சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. வெளியில் சாப்பிட்றத நிறுத்திடுங்க. தண்ணீர் பருகும் போத பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா ஏற்கனவே பதட்டங்கள் குழப்பங்கள் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்த அவசரப்பட்டு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்துக்குங்க. என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு யோசிங்க. முதல்ல யோசிச்சுட்டு முடிவு எடுத்துட்டு அந்த வேலையை செய்யுங்க. அவசரப்பட்டு வேலையை செஞ்சுட்டு தவறுகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருத்திக்க வாய்ப்புகள் இல்லை. உங்களோட ராசியில் கேது இருக்கார், 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, 8ஆம் இடத்துல சந்திரனும் சனியும், 11ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. என்னதான் நல்ல பலன்கள் கொடுத்தாலும் இன்று சில மனநிலைகள் குழப்பங்கள் உங்களை தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனக்குழப்பம் இல்லாமல் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க. பண விஷயத்துலேயும் சரி, கொடுக்கல் வாங்கல பெரிய தொகையை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதே நேரங்களில் கடன் கொடுக்கறதையோ கடன் வாங்குறதையோ தவிர்த்துட்டிங்கனாலும் நல்லதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் ஏற்படலாம். மனசில் அமைதி இல்லாத காரணங்களால் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபத்தில் வார்த்தைகளை பேசிட்டு பிரச்சனையில் பார்க்காதீங்க. குடும்பத்தோட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. ஏழை இல்லைன்னா உடல் ஊனம் மற்றும் உற்றோருக்கு பண உதவி செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் நல்ல விதமாக கொண்டு போகலாம். மனசை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று அதிகமான பணிகள் இருக்குது. வேலைகளில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா தான் பிரச்சனை இல்லாமல் போகும். கூட வேலை செய்கிறவங்களால தொல்லைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகள்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. வேலையை எதுவும் நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்குங்க. அதே நேரங்களில் செய்கிற வேலையை ஒரு முறைக்கு 2 முறை ரீசெக் பண்ணிக்கிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட பேசுவதை தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லது. அதாவது வாயில் பிளாஸ்டர் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா சில சூழ்நிலைகள் உங்களையே கோவப்படுறதுக்கும் எரிச்சல் ஆகிறதுக்கான ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு ஒன்று நீங்கள் அமைதியாக இருக்கணும். இல்லைன்னா நம்பிக்கையோட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு நாளை அமைதியாக கொண்டு போகணுன்ற எண்ணத்தோடு இருக்கணும். குறிப்பாக காதலர்கள் இன்றைக்கு சந்திக்கவே வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே தலையில் இழுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் நிறைய இருக்குது. எதிர்பாராத செலவுகள் இருக்கும். எதிர்பாராத பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து செலவுகளை கையாளுங்க. வீண் செலவுகள் ஏதாவது அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு எந்த விஷயத்துலையும் பணத்தை கொண்டு போய் போடாதீங்க. பணம் சம்மந்தமான முடிவுகள் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே அதிகமாக வர்த்திக்கிற மாதிரி இருக்கும். அது முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக தான் இருக்குது. எந்த ஒரு குறையும் கிடையாது. நேற்றே உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான சந்தோஷமான விஷயங்கள்லாம் வந்தது. நாளை உற்சாகமாக கொண்டு போவீங்க. சுபகாரிய விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. அது எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற விதமாக நாள் இருக்குது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 7ஆம் இடத்துல சந்திரனும் சனியும், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு இன்றைக்கி ராஜ வாழ்க்கை சௌகரியமான வாழ்க்கை. மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் போவீங்க. எதிர்பாராத தனவரவு இருக்குது. உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வரும். உத்தியோகத்தில் சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளோ முன்னேற்றங்களோ வளர்ச்சியோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகம் கிடைக்கக்கூடிய விதமாக இருக்குது. போட்டி பொறாமைகள் குறையும். நல்ல ஒரு மதிப்பு உயரும். சேமிப்பும் உயரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. உங்ககிட்ட காலையிலேருந்து சுறுசுறுப்பு உற்சாகம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட மனசில் சமநிலை உணர்வு இருக்குது. முக்கிய முடிவுகள் இன்று நீங்கள் எடுக்கிறது நல்ல பலனை தரும். உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்துலையும் சிறப்பாக தான் இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. அதாவது பசங்களோட எதிர்காலம் குறித்தோ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதோ தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலும் இன்று நல்ல ஒரு பலனை தரும். சேமிப்பு உயரக்கூடிய விதமாக தான் இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலை செய்கிற இடத்துல திறமைகளை நிரூபிப்பீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உற்சாகமான நிகழ்ச்சிகள் நடக்கும். அது உங்களையே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கிற பாராட்டும் பேரும் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு உந்துதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியாக உற்சாகமாக வேலைகளை செய்வீங்க. கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நட்பாக நடந்துக்குவீங்க. இந்த போக்கு காரணமாக 2 பேருக்குள்ளேயும் வலுவான பிணைப்பும் அந்யுன்யமும் அதிகமாகும். புரிதல் அதிகமானாலே போதும். 2 பேரும் பார்வையிலே பேசிக்கிறதுக்கு உகந்த நாள். உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு நாளை இனிமையாக உற்சாகமாக இனிமையான ஜோடியாக வலம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்று பணம் சம்பந்தமாக எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிக அளவில் வருமானம் இருக்குது. இந்த வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனம் இன்றைக்கி பண விஷயத்தில் நல்லாவே பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. சிலருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அதே நேரங்களில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறந்த முதலீடு செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்று நல்ல ஒரு உறுதி இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஜாலியாக மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டு போவீங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலனை தரனால நிறைவான நாளாக இருக்குது. இப்போ அடுத்த ராசி துலாம் ராசி. சிறப்பான நாள் உங்களுக்கு. எல்லா விதத்துலேயும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு போகலாம். எந்த விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் செய்வீங்க. உங்கள்கிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் தெம்பு இருக்கிறதுனால நாள் முழுக்க எல்லா விதத்துலேயும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 6ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இந்த நாள் நீங்கள் நினச்ச காரியங்களை நினச்ச மாதிரி முடிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சுக்கே செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சியோடு ஈடுபட்டு நாளை சிறப்பாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தர விதமாக நாளை கொண்டு போகலாம். வேலை செய்கிற இடத்துல பதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும். கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையோடு இருப்பீங்க. விருந்து விசேஷங்களில் திருமண விழாக்களில் கலந்துக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் போகிற வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நீங்கள் நாள் முழுக்க சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க. இந்த நாளை சிறப்பான பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று பல சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய விதத்தில் நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம், பசங்களோட மகிழ்ச்சியான தருணங்கள் தொணக்கூடிய இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க செய்கிற வேலைகளாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், குடும்ப விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் அனுகூலமான பலன் இருக்கிறதுனால சந்தோஷமாகவே நாளை கொண்டு போவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற தொழில் நல்ல ஒரு வெற்றிக்கான விதமாக இருக்கும். வேலையிலையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட தனித்தன்மையை வெளிப்படுத்தி அதற்குரிய அங்கீகாரத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய விதமாக நாள் இருக்குது. சிறப்பான செயல்பாடு வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் புதிய முயற்சிகளை செஞ்சு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான அடித்தளத்தை அமைச்சு பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள காதலர்களுக்குள்ளேயும் சரி இன்று நல்ல ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ரொமான்டிக் நாளாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. உங்களோட துணைக்கூட மகிழ்ச்சியாக வெளியில் போகிறதுக்கும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், சினிமா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தோட கடைசி நாளில் வேறு இருக்கீங்க. காதலர்களுக்கும் இது இனிமையான நாளாக தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் மகிழ்ச்சி தர விதமாக நாளை கொண்டு போங்க. டைம் கிடச்சா இருந்த பழைய பிரச்சனைகளை பேசி முடிக்கிறதுக்கு நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு தேவையான பணம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு தர விதமாக தான் இருக்குது. சின்னதாக கடன் வாங்கலாலும் அது அடைக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய விதமாக நாள் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், ஸ்டேபிளான ஆரோக்கியம். எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை ஜாலியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. உங்களுக்கு நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்றால் நேற்று நீங்கள் பார்த்த சில விஷயங்கள், மன வருத்தங்கள் இன்று குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஆனால் பொறுப்புகள் இருக்கும். அது மூலிமா சில செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. இன்று ஒரு குடும்பத்துக்குள்ளே பேசும்போது வார்த்தைகளில் பார்த்து பேசுறது நல்லது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 5ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல குருவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் நிலவும். பெண்களுக்கு வீட்டில் பணி சுமை ஏற்படும். பசங்களால் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உற்றார் உறவினர்கள் கூட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அதை தவிர்த்துருங்க. தொழில் சம்பந்தமான எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு பலன் நல்லா இருக்கும். ஆனால் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மிதமான பலன்கள் தான். பெருசாக எதிர்பார்க்காம அதே மாதிரி நம்பிக்கையோட நாளை கொண்டு போனீங்கன்னா, யதார்த்தமான அணுகுமுறை இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சுயமுயற்சி மூலிமா நாளை உங்களுக்கு உண்டான விதமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாதகமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா போதும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் இன்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பணிகளை கவனமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் பதட்டத்தில் செய்கிற வேலை கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலைகளை ப்ரொஃபஷ்னலாக முறையாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. சிந்தித்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணுறதோ, உங்களை மேலே தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதோ இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்று திருப்தியான மனநிலை கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளை நிறைய பார்த்து பேசுங்க. 2 பேருக்குள்ளேயும் பேசும்போது கம்யூனிகேஷனில் புரிதல் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளை புரிதல் தப்பாக போச்சுன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு துணையை அமைதியாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்லது. பசங்களோட பிரச்சனைகள்லாம் வீட்டில் பேசாதீங்க. அவங்களால ஏற்படுற மன உளைச்சலை நீங்கள் துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டாமல் இருக்கிறது நல்லது. காதலர்களும் உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை உங்களோட காதலர்கிட்ட சொல்லாமல் பேசாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் விரும்புகிற பணம் கையில் கிடைக்காது. ஏன்னா எதிர்பார்க்குற பணம் கிடைக்காம நீங்கள் சொன்ன வார்த்தைகள்னால கமிட்மெண்ட்டை இது பண்ண முடியாமல் தவிக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுவீங்க. கடன் வாங்கி தான் சமாளிக்கிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கால்வலி, முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது ரொம்பவே அமைதியாக பொறுப்பாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஜாக்கிரதையாக அதாவது செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக தவறானு பார்த்து செய்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இன்று சில விஷயங்களில் பேச்சில் நிதானம் இல்லாமல் போகலாம். செய்கிற செயல்களில் அவசரம் இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட செயல்களில் செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட பலன்களை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சனி பகவானும் சந்திரனும் இருக்கிறது, 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பொருளாதார நிலை ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். ஆனால் வீண் செலவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா பண பிரச்சனைகளை தவிர்க்கலாம், சமாளிக்கலாம். வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அதில் அலைச்சலும் சோர்வும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் விஷயமா பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாய்ப்புகளை உருவாக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில முக்கியமான வாய்ப்புகளை தவறாக விட்டா மாதிரி நினச்சிக்கோங்க. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களோட செய்கிற செயல்கள் காரியங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத சூழ்நிலைகள் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளை முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாகவும் உங்களை நீங்களே சமநிலையிலையும் கொண்டு போகிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு கரையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் வீட்டில் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சூழ்நிலைக்கேற்ப ப்ரொஃபஷ்னலாகவோ பொறுமையாகவோ கையாளுறது நல்லது. உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்யும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட பேசும்போது ஜாக்கிரதையாக பார்த்து பேசுங்க. அவங்களால சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா
சில வேலைகள் நிலுவையில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள் வேலைக்கு பிரச்சனையாகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் அமைதி இல்லாத உணர்வு இருக்குது. ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கோங்க. தனக்கிட்ட பேசும்போது காதலர்களும் சரி, பேசும்போது ஜாக்கிரதையாக பார்த்து பேசுகிறது நல்லது. நட்பாக நடந்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க. அதே நேரங்களில் அவங்க சொல்கிற வார்த்தைகளையும் அவங்க சொல்கிற கருத்துக்கும் முக்கியத்துவமாக பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் கையில் கம்மியாக தான் இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே உங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் உங்களுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் அது நல்ல பலனை தர மாதிரி இருக்கும். காலையிலே வீட்டை விட்டு கிளம்பி ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுற அளவுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசியில் செவ்வாய் இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருக்கிறது, 3ஆம் இடத்துல சந்திரனும் சனியும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும் எல்லா விதத்துலேயும் ஆக்கப்பூர்வமாகவோ வளர்ச்சி பூர்வமாகவோ நாளாக அமையதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்கள் பக்கம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சாதகமாக இருக்கும். நாளை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. தவற விட்டுறாதீங்க. சோம்பேறித்தனமாக வீட்டில் இருந்து மந்தமாகாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற விதமாக இருக்கும். வழக்கு போன்ற விஷயங்களில் சாதகமான பலன்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இந்த நாளை எல்லா விஷயத்துமா, அதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களோட வளர்ச்சி உறுதியாக இருக்கும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அமைதியான மகிழ்ச்சியான அணுகுமுறை பார்த்தீங்கன்னா நாளை சிறப்பாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கும் காதல் மலரும் நாளாக தான் இருக்கும். நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளும் சந்தோஷமான நாளும், பணமும் நிறைய இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும். நீங்கள் தரமான பணிகளை வழங்குவீங்க. அது நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட பேசுகிறதே இன்றைக்கி மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு காலையிலேருந்து மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலையும் தொழிலையும் பார்த்துக்கிட்டு நடுவில் பொண்டாட்டி கூடயும் தனக்கூடையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. சிறப்பாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாள் உங்களுக்கானதாக இருக்கும். இன்று காதலர்களுக்கும் உங்களோட டைம், அதாவது நல்ல ஒரு தரமான நேரத்தை செலவு பண்ணுற விதமாக இருக்கும். வெளியில் போகிறது, ஹோட்டல் போகிறது, டைம் 2 பேருக்குள்ளேயும் புரிதல் அதிகப்படுத்த என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கும், பல பழைய பிரச்சனைகளை பேசி சுமூகமாக தீர்க்கிறதுக்கும் நாளை பயன்படுத்திக்கிங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பாதுகாப்பாக தான் இருக்கும். கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணம் சம்பந்தமான பயனுள்ள முடிவுகளை எடுப்பீங்க. சேமிக்கவும் செய்வீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால ட்ரேடிங் மூலிமா சின்ன லாபமோ அதிக வருமானமோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிறந்த ஆற்றலும் சிறந்த புத்துணர்ச்சியும் உங்களோட நாளை ஆரோக்கியத்தில் சிறப்பாக வச்சுருக்கோம். கவலை இல்லாமல் ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் ஏதோ ஒரு வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மனசில் அதே நேரங்களில் பதட்டங்கள் இருக்கிறதுனால, குழப்பங்கள் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் பதட்டத்தோடைய தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பாக சொல்லணும்னா உறவுகளுக்குள்ளே இன்றைக்கி பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே நிதானம் தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க.
உங்கள் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறது செலவுகளை அதிகப்படுத்தலாம், குழப்பங்களை ஏற்படுத்தலாம். மனசில் நிம்மதி இல்லாத குழப்பமான மனநிலையோட சுற்றுற மாதிரி இருக்கும். தெளிவாக இருக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 2ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல குரு கொஞ்சம் சேவ் பண்ணுறாரு. 7ஆம் இடத்துல கேது பார்த்திங்கன்னா காலை இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் தேவையில்லாத விரயத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். பசங்களால் மனசங்கடங்கள் உண்டாகும். கையிருப்பு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலையில் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். உறவினர்கள் மூலிமா சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். அதை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. நாளை சீராக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் தக்க நேரத்தில் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களோட மன நிம்மதிக்காக நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில பொறுப்புகள் காரணமாக உங்கள் மனசில் இருக்கிற டென்ஷன் காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற வேலை சிறப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பயனுள்ள வகையில் நாளை கொண்டு போகிற மாதிரி திட்டமிட்டு வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கலான்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். துணையை வெளியில் கூப்பிட்டு போய் காதலர்களுக்கும் இது பொருந்தும். அது வெளியில் கூப்பிட்டு போய் ஒன்றா பேசி பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். அவங்க ஆசைப்படுற விஷயத்தை இன்றைக்கி செஞ்சிட்டாலே போதும். உங்களுக்கு நாள் ரொம்பவே இனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களை அதாவது நீங்கள் செய்கிற செயல்கள் அவங்கள திருப்திப்படுத்தணும். அதே நேரங்களில் எந்த ஒரு வார்த்தையும் பார்த்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே உங்கள் கையில் இருக்கிற பணம் கரையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில செலவுகள் அத்தியாவசிய செலவுகளும் இருக்குது, தேவையில்லாத செலவுகளும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செலவுகளை கையாண்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் குழப்பமான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. சிறப்பான நாளாக ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று எல்லாமே கொஞ்சம் பதட்டம் இருந்தது. இன்றைக்கி அது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மனசில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ராசியில் சந்திரனும் சனியும் இருக்கிறது கொஞ்சம் கலக்கத்தை கொடுத்தாலும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பலன் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது. ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துலலாம் கவனம். 11ஆம் இடத்துல செவ்வாயும், 12ஆம் இடத்துல சூரியனும், புதனும், சுக்கிரனும், ராகுவும் இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா தலைக்கு மேலே கட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம். உடல்நிலையில் கொஞ்சம் தெம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும். வியாபாரத்தில் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பாங்க. உத்தியோகத்துலேயும் சரி, ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. சிலருக்கு பார்த்திங்கன்னா பண வரவு இருக்குது, ஆனால் பழைய பாக்கிகள் வசூலாகும். அது தாமதமாகிற மாதிரி இருக்குது. அது காலையிலே வரும்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். அதை நம்பியும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் உங்களோட செயல்களை சுமூகமாக செய்கிறதுக்கு எல்லாரையும் அனுசரித்து போங்க. பிளான் பண்ணுங்கள். நாள் நம்பிக்கையோடு கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா இன்று உங்கள் கிட்ட இருக்கிற சில சூழல்கள் பார்த்திங்கன்னா உங்கள் தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற விதமாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது. வேலையில் கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட பேசும்போது வார்த்தைகள் கவனம். அவங்களால சில மன உளைச்சலோ சில தேவையில்லாத பிரச்சனைகளோ சந்திக்கலாம். சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். மேலதிகாரிகள்கிட்ட நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க கேட்ட விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது. உங்கள் கிட்ட இருந்த நேற்று இருந்த பிரச்சனை இன்றைக்கி தொடர்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. அவங்கள திருப்தியப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. 2 பேருக்குள்ளேயும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. தேவையில்லாத உங்களோட
டென்ஷன் எல்லாம் துணைக்கிட்ட கோவமாகவும் எரிச்சலாகவும் காட்டி வாக்குவாதங்கள் விவாதங்கள் பண்ணாதீங்க. சைலண்ட்டாக ஒதுங்கி போயிட்டீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை நிர்வகிக்கிறது கஷ்டம். கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இல்லை, ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிற சின்ன சின்ன சேமிப்பும் கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. பணம் சம்மந்தமான எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீங்க. ஒரு 2-3 நாள் போகட்டும்னு பார்த்து நடக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. பதட்டங்கள் அதிகமாக இருக்குது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. பொறுமையாக இருக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுசாக கேட்டவங்களுக்கு நன்றி. இந்த கடைசி பங்கு எல்லாருமே கேட்குறது நல்லது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அது பிறகு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலன் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட பலன் கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட எதிர்காலம் குறித்து, உங்களோட 2026 குறித்து நீங்கள் பலன் அறிய உங்களோட சுயஜாதகம் பார்த்து வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது நல்லது. அதே நேரங்களில் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெறதுக்கு பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. இந்த ஆண்டு கலவையான ஆண்டு. அது 7 ஆல்ரெடி ஷார்ட்ஸாக போட்டிருக்கு. அதையும் பார்த்து பலனடைங்க. உங்களோட ஆதரவுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட வாழ்க்கை மேம்பட நன்றி, வாழ்த்துக்கள்.